ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறதான வேத பகுதி மார்க் 11ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் முடிய. இந்த 7 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கழுதை குட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை பார்த்து யாராவது கழுதை என்று சொல்லும்போது நமக்கு கோபம் வருகிறது. மற்றவர்கள் திட்டும் போது 7 கழுதை வயசாச்சுன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் கழுதை குட்டியை குறித்து சொல்லுகிறார். இங்கே இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். இன்றைக்கு தலைப்பு அதுதான். முதலாவது காரியம் மார்க் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அழுத்து கொண்டு வாருங்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொல்லுகிறார், நீங்க அந்த கிராமத்துக்கு போங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம், அது ஆண்டவருக்கு தேவை, அவிழ்த்து கொண்டு வாங்க என்று அவர் சொல்லுகிறார். இங்கே முதலாவது காரியம் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை குட்டி. இது இயேசுவுக்கு வேண்டியதா இருந்தது. இயேசுவை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இங்கே புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இங்கே ஆண்டவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலே ஆண்டவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிறப்பு மற்றும் எல்லா காரியமும் தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த கழுதை குறித்தும் வேதாகமத்திலே தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். இந்த கழுதை குட்டி குறித்து வேதாகமத்திலே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறும்படிக்கு நடந்திருக்கிற காரியம். இன்றைக்கு இந்த கழுதை குட்டியை குறித்தும் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:4 கூட பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 1:5 தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை முன்குறித்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் இயேசுவண்டை வந்திருப்பது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் ஆகும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கிருபை பெற்றபடியால் இயேசுவண்டை வந்தாய். இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபை பெற்றபடினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசுவிடத்திலே வந்திருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை குட்டியாய் காணப்படுகிறோம். 2வது காரியம் மார்க் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டி. மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டி. 2வது, இது பழக்கவையாத கழுதை குட்டி. இது பழக்கம் இல்லாத ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. பழக்க வைக்காவிட்டால் அந்த குட்டியின் மேலே ஏறி சவாரி செய்வது கடினமான ஒரு காரியம். அது மேலே ஏறி சவாரி செய்ய முடியாது. ஏனென்றால் அதுக்கு அனுபவம் இல்லை. அது துள்ளும், அங்கும் இங்கும் துள்ளும். அதே போலதான் நாம் இயேசுவை சுமக்க அனுபவம் இல்லாத போது அங்கும் இங்கும் துள்ளுகிறவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் 1 பேதுருவை நாம் வாசிக்கும் போது 2:9-10 நாம் வாசிக்கிற வேளையிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 நாம் வாசிக்கிற வேளையிலே, நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களா இருந்தோம், முன்னே தேவனை அற்றவர்களா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவனை அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது தேவ ஜனமா இருக்கிறோம். இப்போ இயேசு நம்மை பழக்க வைக்கிறவரா இருக்கிறார். நாம் இயேசுவை சுமப்பதற்கு பழக்க வைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு நம்மை பழக்க வைக்கிறார். இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறோம்.
நாம் பழக்குவிக்கப்பட்ட ஒரு குட்டியாய் காணப்பட வேண்டும். இயேசுவை சுமப்பதற்கு, இயேசுவை நம்முடைய இருதயத்தில் சுமப்பதற்கு, இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், மார்க் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டி வைக்கப்பட்ட கழுதை குட்டி. அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு கழுதை குட்டியாய் காணப்படுகிறது. எங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கும்போது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அது பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், கட்டியிருக்க காண்பீர்கள். அது எங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது என்றால், வழி சந்தியிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. வழி சந்தி என்று சொல்லும்போது அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம், உலகத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் 2 விதமான காரியத்திலும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். ஊர் என்கிற கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு வேண்டும். அவன் விட வேண்டிய அந்த காரியம், அந்த ஊர் என்கிறதான அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். விக்கிரக ஆராதனையிலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அதே போலதான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது என்கிற கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. இப்பொழுதும் நம்மையும் ஆண்டவர் அப்படியேதான் பார்க்கிறார். வழி சந்தியிலே நாம் கட்டப்பட்டிருப்போம். ஆனால் உலகம் என்கிறதான அந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை கட்டவிழ்க்க விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய், அவருடைய காரியங்களை செய்கிறபடி, அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு பாத்திரமாய், கழுதையாய் நம்மை பார்க்கிறார் அவர். நான்காவதாக, கட்டி வைக்கப்பட்ட குட்டி. 2வது வசனத்திலே அது கட்டி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நாமும் கூட அநேக கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மை கட்டி வைத்திருக்கிற காரியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தின் காரியம், குடும்பம் நம்மை கட்டி வைத்திருக்கிறதா, அல்லது வேலை நம்மை கட்டி வைத்திருக்கிறதா, அல்லது பணம் நம்மை கட்டி வைத்திருக்கிறதா, அல்லது மற்ற காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறதா, பதவியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரிடத்துல நம்மை நெருங்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியம் எல்லாமே நம்மை கட்டி வைத்திருக்கிற காரியம்தான். அந்த கட்டுகளிலிருந்து உடைக்கப்பட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஒருவேளை விக்கிரக கட்டா இருக்கலாம், மந்திர கிரியா இருக்கலாம். எந்த கட்டில நாம் அகப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபைக்கு செல்லக்கூடாதபடிக்கு ஒருவேளை குடும்பம் நம்மை கட்டி வைத்திருக்கலாம், அல்லது வேலை, நாம் பார்க்கிற வேலை நம்மை கட்டி வைத்திருக்கலாம். அதிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 2 தீமோத்தேயுவில் அவர் எழுதுகிறார் இப்படியாக. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், தண்டில் சேவம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவன் என்று எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தண்டில் சேவம் பண்ணுகிறவன் என்று சொல்லும்போது பட்டாளத்தில் வேலை செய்கிறவன் அதிலே கட்டி வைத்திருக்க மாட்டான். நாம் பட்டாளத்தில் வேலை செய்கிறவர்களா இருந்தால் அந்த வேலைக்கு பதிலாக ஆண்டவருடைய பட்டாளத்திலே நாம் இணைய வேண்டும். அவருடைய சேனையிலே நாம் இணைந்து அவருக்காய் நாம் பணிபுரியவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சேனையிலே நம்மை சேர்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் எந்த கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த கட்டிலிருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய சேவகத்திலே, ஆண்டவருடைய சேனையிலே நாம் சேர்ந்து பணிபுரிவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 5வது காரியமாக, மார்க் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, மார்க் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். எங்கே? இயேசுவிடமாய் நடத்தப்பட்ட குட்டி. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள், ஞானிகள் இயேசுவை காண வேண்டும் என்று நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்டுகிறது. கொஞ்ச தூரம் அவர்கள் வந்த பிறகு அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்காமல் தங்களுடைய சுய பலத்தினாலே, சுய ஞானத்தினாலே
ஞானத்தினாலே அவர்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மேசையா அரண்மனையில் தான் பிறப்பார் என்று சொல்லி தங்களுடைய சுய ஞானத்தினாலே அரண்மனைக்கு போகிறார்கள். அவர்கள் அங்கே அரண்மனைக்கு போனதின் விளைவு என்னவென்று பார்க்கும்போது 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தார்கள். ஆனாலும் அந்த நட்சத்திரம் அந்த இடத்துல நின்றது, அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நட்சத்திரம் நம்மை வழி நடத்தும்படியாக அந்த ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. நாம் சுய பலத்திலே சாயாமல், நம்முடைய சுய ஞானத்திலே, சுய புத்தியின் மேல நாம் சாராமல் தேவன் ஞானத்திலே நாம் நடக்க வேண்டும். தேவனை பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த ஞானிகள் தங்களுடைய ஞானத்தினாலே அவர்கள் போனார்கள் அரண்மனைக்கு. ஏதோ ஒரு காரியத்தை முன்வைத்து அவர்கள் போனார்கள். மேசையா அரண்மனையில் தான் பிறப்பார் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாத இல்லாதபடிக்கு தேவனுடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அவரே நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே அந்த அரண்மனைக்குள்ளாய் நாம் பரம கானானுக்குள்ளாய் போய் சேர முடியும். 6வது காரியம், மார்க் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். இங்கே அப்போஸ்தலரின் ஆடையை பெற்ற குட்டி, அப்போஸ்தலருடைய ஆடையை அது பெற்றது. அதன் மீது தங்களுடைய ஆடைகளை அவர்கள் விரித்தார்கள். மிகுந்த மரியாதைக்குரிய கனத்துக்குரிய கழுதையா அது மாறியது. இன்றைக்கு ஆண்டவரை நாம் சுமக்கும் போது நாமும் கனத்துக்குரியவர்களாய் மாறுவோம், மரியாதைக்குரியவர்களாய் மாறுவோம். அப்போஸ்தலருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது, ஆண்டவருடைய வேலையை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு அந்த கழுதை எப்படி கனம் பெற்றதோ, அப்போஸ்தலர்களுடைய ஆடைகளை பெற்றுக்கொண்டு அந்த கழுதை கனம் பெற்றது போல இன்றைக்கு ஆண்டவரை நாம் சுமக்கும் போது நாமும் கனம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். 7வது காரியம், தகுதி இல்லாத நம்மை ஆண்டவரை சுமக்க வைக்கிறார். ஏனென்றால் நமக்கு தகுதியே இல்லை. அவரை சுமப்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் நம்மை தகுதிப்படுத்தி அவரை சுமக்கும்படியாக நமக்கு அந்த கனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7வதாக நாம் பார்க்கும்போது மார்க் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், கடைசி பகுதி, அதன் மேல் ஏறி போனார். அதன் மேல் ஏறி போனார் என்று சொல்லும் போது இயேசு உபயோகப்படுத்திய குட்டி, இயேசுவால் தொடப்பட்ட குட்டி, இயேசுவால் தொடப்பட்ட குட்டி. அது இயேசு உபயோகப்படுத்திய குட்டியாய் அது காணப்படுகிறது. அதன் மேல் அவர் ஏறும்போது அவருடைய வல்லமை அதற்குள்ளாய் ஊடுருவி சென்றது. அதே போல இயேசுவை நாம் சுமக்கும் போது அவருடைய வல்லமை நமக்குள்ளாய் ஊடுருவி போகிறது. அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமை கொண்டு அந்த கழுதை எருசலேம் முழுவதையும் சுற்றி வந்தது. அதே போல ஆண்டவருடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு நாம் இருக்கிற தேசத்தை சுற்றி வருகிறோம், நாம் இருக்கிற பகுதியை சுற்றி வருகிறோம், நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பல காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் நம்முடைய வார்த்தையின் மூலமாக. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரை நாம் சுமக்கும் போது அவருடைய வல்லமை நமக்குள்ளாய் ஊடுருவி பரவி கொண்டே இருக்கிறது. இருக்கிற இடங்களிலே அந்த வல்லமை பரவி கொண்டே இருக்கிறது. மற்றவர்களை தொட்டு கொண்டே இருக்கிறது அந்த வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமை உடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் இயேசுவை சுமக்கிறபடினாலே. இந்த வேத பகுதியை நாம் எப்பொழுது உபயோகிப்போம் என்றால், பாம் சண்டே என்று சொல்கிறதான அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த கழுதை குட்டை குறித்து நாம் சிந்திப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கழுதையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அவரை சுமக்கக்கூடிய கழுதை குட்டியாய் நாம் காணப்படுகிறோம். கழுதை குட்டி என்று சொன்னாலே ஏளனமாய் நினைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அந்த கழுதை பாலை நாம் வாங்க வேண்டும் என்றால் அது விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த பாலில தான் நாம் ஃபேஸுக்கு போடுறதால கிரீம் எல்லாம் செய்கிறார்கள். அதனால அந்த பால் விலையேற பெற்றதா இருக்கிறது. அதை காசு கொடுத்து வாங்க முடியாத விலையில அது காணப்படுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட கழுதை குட்டியாக நம்மை பார்க்கிறார். அவர் ஏறி இருக்கிறதான கழுதை மரியாகிய கழுதை குட்டியை
அவர் சுமக்கிறதான கழுதை குட்டியாய் நம்மை பார்க்கிறார். எனவே இந்த கழுதை குட்டியாய் அவரை சுமக்கிற கழுதை குட்டியாக, முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை குட்டியாக, இரண்டாவது பழக்க வைக்கப்பட்ட கழுதை குட்டியாக, மூன்றாவது கட்டி வைக்க கூடாதபடிக்கு கட்ட அவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டியாக, நான்காவது இரு வழி சந்தியில கட்டப்பட்டில்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியாய் அடைகிற கழுதை குட்டியாக, ஐந்தாவது இயேசுவண்டை நடத்தப்பட்ட கழுதை குட்டியாக, ஆறாவது அப்போஸ்தலரின் ஆடையை பெற்ற கழுதை குட்டியாக, கனம் பெற்ற கழுதை குட்டியாக, ஏழாவது அவரால் தொடப்பட்ட அவருடைய வல்லமை ஊடுருவி பெற்றுக்கொண்ட கழுதை குட்டியாக நாம் இருக்கும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. எனவே நாம் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா, இந்த கழுதை குட்டி ஆண்டவரே, நீ எழுதிய இந்த கழுதை குட்டியை போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே கனம் பெற்றவர்களா இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை சோதரிக்கிற ஆண்டவரே, உண்மை சுமக்கிற கழுதை குட்டியாய் ஆண்டவரை நாங்கள் இருக்க உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றும் ஐயா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பழக்க வைக்கப்பட்ட ஆண்டவரே, உண்மை சுமக்க நாங்கள் பழக்க வைக்கப்படும்படி ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஆண்டவரே நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் என்கிற ஆண்டவரே காரியத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல் ஆண்டவரே, சுய ஞானத்தின் மேல் சாயாமல் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை பெற்றவர்களாக ஆண்டவரே, உம்முடைய கனத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருக்க உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமா இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.